நான் இப்போ லண்டன்ல இருக்கிறேன். வோல்த்தன்ஸ்டோ பிள்ளையார்ல இருக்கேன். இங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு தேர் இழுக்கிறாங்க. பாருங்க பிள்ளையார் எவ்வளோ அழகா இருக்காரு. நீங்க கட்டாயம் வாங்க, உங்களுக்கு பிள்ளையார் அருள் கட்டாயம் கிடைக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும். எதுக்காக இந்த தேர் இழுக்கிற விழாவை கொண்டாடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம ஒரு பாட்டி வைக்கிறோம்னா அங்க கடவுளை கூப்பிடுறோம். இது கடவுளுக்கு ஒரு விசேஷம் நடக்குது. அங்க நாங்க எல்லாரும் வந்து அவரு மனம் குளிர்ந்து எல்லாருக்கும் வரத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும். என்னன்னா, பொண்ணுங்க பார்க்க அழகா மகாலட்சுமி மாதிரி பட்டு உடுத்து வருவாங்க. அதே மாதிரி பசங்க வேட்டி கட்டி வருவாங்க. யார் யாரை சைட் அடிக்கணுமோ வந்து பார்த்துக்கங்க. சோசியல் மீடியாவில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க ஒரு கூட்டம். அதை விட அடுத்த கூட்டம், இந்த வீட்டில் பொண்ணு இருக்கு அப்போ பொண்ணு பொண்ணு கேட்கலாம், அந்த வீட்டில் மாப்பிள்ளை இருக்கு அப்போ ஓகே மாப்பிள்ளை கேட்கலாம்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் தங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண ரொம்ப நாள் பார்த்து எப்போ பார்த்து என்ஜாய் பண்ண வருவாங்க. இன்னொரு கூட்டம் சர்பத்து, அப்புறமா சுண்டல், அப்புறம் சாப்பாடு சாப்பிட வருவாங்க. எங்க நல்லா இருக்கு எது நல்லா இருக்கு. அப்புறமா இன்னொரு கூட்டம் உண்மையிலேயே ரொம்ப பக்தியா சாமி கும்பிட நெத்திக்கடன் முடிக்க வருவாங்க. எல்லாருமே நீங்க நல்லா இருக்கீங்களா, நாங்க நாங்க நல்லா இருக்கிறோம். நிறைய பேரை பார்ப்பாங்க. நீங்க பாட்டியில பார்க்கறத விட அது உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இங்க நிறைய கூட்டம் வரும். பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நமக்கு ஊர்ல போய் திருவிழால இருந்த மாதிரியே ஃபீல் வரும். நம்ம ஊர் பிள்ளையார் திருவிழா, வள்ளுவீர கோயில் திருவிழா, அப்புறம் நல்லூர் சன்னதி, நாகபூசணி அம்மன் கோயில் திருவிழா, இதுக்கெல்லாம் போன ஃபீல் கட்டாயம் வரும். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க வாங்க. நான் வந்து இதுல சொன்ன எல்லாத்துக்காக தான் வரேன். நீங்க எதுக்காக வாரீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.